அனைவருக்கும் வணக்கம். ஸ்னோப்ரோ கோர் சர்டிஃபிகேஷன் சீரீஸினுடைய 12வது வீடியோவில் இருக்கோம். இந்த வீடியோவில் காலம் லெவல் ரோ லெவல் செக்யூரிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் டேக்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ, ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இது. இதில் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, வாங்க பார்த்துடலாம். சரி, முதல்ல காலம் லெவல் செக்யூரிட்டி அப்படின்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். காலம் லெவல் செக்யூரிட்டினா உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் ஒரு ஸ்பெசிஃபிக் காலம் இருக்குது. அந்த காலமை மட்டும் நான் டேட்டாவை மாஸ்க் பண்ணணும். எல்லாருக்கும் எல்லா டேட்டாவையும், சென்சிட்டிவ் டேட்டாவையும் நான் கொடுக்க தேவை கிடையாது. ஸோ அதனால் ஒரு ஸ்பெசிஃபிக் காலமில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த ஒரு வேல்யூஸை மட்டும் ஒரு சில பேருக்கு மட்டும் பார்க்கறதுக்கு கொடுக்கறது, ஒரு சில பேரை பார்க்காம வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம காலம் லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் சொல்கிறாங்க பாருங்கள். காலம் லெவல் செக்யூரிட்டி ஸ்னோஃப்ளேக்கில் எப்படி ஒர்க் ஆகும்னா, மாஸ்கிங் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மூலமாக தான் இதில் ஒர்க் ஆகும். மாஸ்கிங் பாலிசினா என்னங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க தான் போகிறோம். இந்த மாஸ்கிங் பாலிசியை ஒரு டேபிளுக்கோ இல்லை வியூக்கோ நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலம் லெவல் செக்யூரிட்டியை 2 வழியாக செய்ய முடியுங்க. ஒன்று டைனமிக் டேட்டா மாஸ்கிங், இன்னொன்று எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷன். இது ரெண்டுத்துக்கும் நல்ல ஒரு டிஃபரன்ஸே இருக்குது. நம்ம எல்லாமே பார்க்க தான் போகிறோம். ஸோ இது ரெண்டுமே காலம் லெவல் செக்யூரிட்டியை நமக்கு கொடுக்கும். டைனமிக் டேட்டா மாஸ்கிங் நேட்டிவாக ஸ்னோஃப்ளேக்லேயே என்ன பண்ணிக்கும்னா அந்த மாஸ்கிங் பாலிசிஸை உபயோகப்படுத்தி அது பண்ணும். எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷன்ங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடாலஜி. அது எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன்ஸை வச்சு அது பண்ணும். சரி, இப்போது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்கிங் பாலிசியை நல்லா புரிஞ்சுக்கிறது முக்கியம். எப்போதும் போல் படம் பார்த்து கதை சொல்லுவோம். பாலிசி அட்மின் என்ன பண்ணுவார்னா மாஸ்கிங் பாலிசியை கிரியேட் பண்ணுவார். மாஸ்கிங் பாலிசியில் என்ன இருக்கும்? ஒரு பாலிசி கண்டிஷன் இருக்கும், ஒரு மாஸ்கிங் ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த மாஸ்கிங் பாலிசியை நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிசோர்ஸஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். ஒரு டேட்டா பேஸ்க்கு அப்ளை பண்ணலாம், டேபிளுக்கு அப்ளை பண்ணுவோம், காலம் லெவலில் நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, மாஸ்கிங் பாலிசினா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். மாஸ்கிங் பாலிசிங்கிறது ஒரு ஸ்கீமா லெவல் ஆப்ஜெக்ட். இது சென்சிட்டிவ் டேட்டாவை அன்ஆத்தரைஸ்டாக ஆக்சஸ் பண்ண விடாமல் தடுக்கும். ஆத்தரைஸ்டு யூசருக்கு மட்டும்தான் அதை அது கொடுக்கும். சென்சிட்டிவ் டேட்டா ஸ்னோஃப்ளேக்கில் மாடிஃபை ஆகாது. புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்ல வராங்கன்னா, டேட்டா ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கிற டேபிளில் மாடிஃபை ஆகாது, ஆனால் நம்ம அதை பார்க்கும் பொழுது தான் அது மாடிஃபை ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க சொல்ல வராங்க. இப்போ நம்ம ஒரு கொரியை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அது மாஸ்கிங் பாலிசி அதுக்கு அட்டாச் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணோம். அந்த மாதிரி அட்டாச் ஆகிருந்ததுன்னா எப்படி நம்ம மாஸ்கிங் பாலிசி டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்தாற் போல் அந்த டேட்டாவை மாற்றி நமக்கு அது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமும் நம்ம உபயோகப்படுத்தி நம்மளால் இதை பண்ண முடியும். இது ஒரு சிங்கிள் டேட்டா டைப்பாக இருக்கும். அதில் 1 or more கண்டிஷன்ஸை நம்ம கொடுக்க முடியும், மாஸ்கிங் ஃபங்க்ஷன்ஸை நம்ம கொடுக்க முடியும். செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோல் லெவலில் நம்மளால் செக்ரிகேட் பண்ணுறதுக்கும் இந்த மாஸ்கிங் பாலிசிஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் தியரி பார்ட் தான். ஓகே, இதை பாருங்கள். இது ஒரு மாஸ்கிங் பாலிசியினுடைய எக்ஸாம்பிள். இப்போ என்ன சொல்கிறோம்? when current role in PII role then val அப்படின்னா என்ன? உங்களோட கரண்ட் ரோல் பிஐ ரோலாக இருந்தால் வேல்யூ அப்படியே கொடு, அது அன்மாஸ்க்டு. அதாவது என்னென்னா அப்படியே மொத்தமாக டேட்டாவை கொடுன்னு சொல்கிறது. ரெண்டாவது பார்ஷியல் மாஸ்கிங். பார்ஷியல் மாஸ்கிங்னா என்னென்னா, உங்களோட கரண்ட் ரோல் இப்படி சப்போர்ட்டுன்னு இருந்ததுன்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் மாஸ்க் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறது. மூணாவது கம்ப்ளீட் மாஸ்கிங். மீனிங் என்ன? இப்போ இந்த இடத்துல மொத்தமாகவே இந்த 2 ரோலும் இல்லை, பிஐ ரோலாக இருந்தால் எல்லாமே கொடுக்கும், சப்போர்ட் ரோலாக இருந்தால் பாதியை மாஸ்க் பண்ணும், இந்த 2 ரோலுமே இல்லைன்னா மொத்தமாக மாஸ்க் பண்ணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளால மாஸ்கிங் பாலிசியில் பண்ண முடியும். சரி, இன்னும் டீட்டெயிலாக போயிடுவோம். நம்ம இதை நல்ல டீட்டெயில்டாக பார்த்துடலாம். டைனமிக் டேட்டா மாஸ்கிங்கை ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ யூசர் இன்ஃபோ டேபிள் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டேபிளில் ஐடி, நேமு, ஜெண்டர், இமெயில் எல்லாமே இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் டேட்டா இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸ்மித்தோட இமெயில் அட்ரஸ் இது, ஜானோட இமெயில் அட்ரஸ் இது, ரீசாவோட இமெயில் அட்ரஸ் இது. ஜென்ரலாக நம்ம இந்த இமெயிலுங்கிறத சென்சிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். எல்லாருக்கும் இந்த இமெயில் அட்ரஸை கொடுக்கறது அந்த அளவுக்கு செக்யூர்டு கிடையாது. சரி,
இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாஸ்கிங் பாலிசியை க்ரியேட் பண்ணுறோம். இந்த மாஸ்கிங் பாலிசி என்ன பண்ணணும்னு பாருங்கள். இமெயில் மாஸ்க்குங்கிறது அந்த மாஸ்கிங் பாலிசியோட பேர். அது ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். கரண்ட் ரோல் அனலிஸ்டாக இருந்தால் அந்த வேல்யூவை அப்படியே கொடு, இல்லை அப்படின்னா மொத்தமாக ஸ்டாராக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாஸ்கிங் பாலிசியை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த மாஸ்கிங் பாலிசியை இந்த யூசர் இன்ஃபோ டேபிளுக்கு அட்டாச் பண்ணுறோம். அது அல்டர் டேபிள் மூலமாக நம்ம பண்ண முடியும். அல்டர் டேபிள் யூசர் இன்ஃபோ மாடிஃபை காலம் இமெயில்ங்கிற காலம்க்கு இந்த இமெயில் மாஸ்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த மாஸ்கிங் பாலிசியை அட்டாச் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கிட்டக்க சொல்கிறோம். ஸோ இப்போ பண்ணிடும், இந்த வேலையை இது முடிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ யூசர் 1 இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ரோல் சப்போர்ட்னு இருக்கு. சரிங்களா, சப்போர்ட் ரோலை உபயோகப்படுத்தி அவர் அந்த யூசர் இன்ஃபோ டேபிளுக்கு எகெயின்ஸ்டாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் இன்ஃபோங்கிற கொரியை ஃபயர் பண்ணுறாரு. இது காமனான கொரி, எல்லா டேட்டாவையும் காமி அப்படின்னு அர்த்தம். அதற்கான அவுட்புட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன நடந்திருக்கு பாருங்க, இந்த இமெயில் எல்லாமே மாஸ்க் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ரோல் அனலிஸ்ட் ரோல் கிடையாது. அதனால இந்த எல்ஸ் கண்டிஷனுக்கு போயிடும், மொத்தமாக எல்லா டேட்டாவையும் மாஸ்க் பண்ணி கொடுக்கும். சரி, இதுவே வந்து ஒரு யூசர் 2 அனலிஸ்ட் ரோலை உபயோகப்படுத்தி அதே கொரியை ஃபயர் பண்ணால் என்ன நடக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரிஜினல் டேட்டாவை இது அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இப்படி தான் டைனமிக் டேட்டா மாஸ்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஸ்னோஃப்ளேக்கில் ஒர்க் ஆகும். டேட்டா அப்படியே தான் டேபிளில் இருக்கும், ஆனால் பார்க்கும்பொழுது மட்டும்தான் அந்த டேட்டா வந்து மாஸ்கிங் பாலிசியை பேஸ் பண்ணி உங்களுக்கு மாற்றி அது கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நெஸ்டட் ஆப்ஜெக்ட். இது சின்ன விஷயம், டக்குன்னு பார்த்துருவோம். சரி, இப்போ மாஸ்கிங் பாலிசியை பல இடங்களில் நான் அப்ளை பண்ணி வச்சுருந்தா எப்படிங்க அது ஒர்க் ஆகும், என்ன ப்ரிசிடென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மாஸ்கிங் பாலிசியை நம்ம மேஜராக டேபிள் லெவலில் வியூ லெவலில் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். எப்போதுமே டேபிளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, டேபிளை தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம், அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வியூவை எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ வியூக்கு மேலே வியூ கிரியேட் பண்ணியிருந்தா எப்படிங்க, அதான் லெஃப்ட் டு ரைட் தான், டேபிள் வியூ 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 வியூ. ஸோ டேபிள் 1 வியூ 1 வந்து டேபிள் 1ல கிரியேட் ஆயிருக்கு, வியூ 2 வந்து வியூ 1ல கிரியேட் ஆயிருக்கு, வியூ என்னன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ எப்படின்னா டேபிள் 1க்கான மாஸ்கிங் பாலிசி ஃபஸ்ட்டு, வியூ 1க்கானது அடுத்தது, வியூ 2க்கான அடுத்தது, அந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட்டில் தான் போகும். இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு புரியும். இதில் வந்து பாலிசியை டேபிள் லெவலில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ பாலிசி P1 தான் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இதில் வியூ லெவல் அப்ளை பண்ணியிருக்கோம், பாலிசி P1 தான் விச் இஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஆனால் இப்போ இந்த கேஸில் பாருங்கள், டேபிள் லெவலில் பாலிசி P1, அடுத்து வியூ லெவலில் P2, அடுத்த வியூ லெவலில் P3. ஸோ P1 முதல்ல எக்ஸிக்யூட் ஆகும், P2 அடுத்தது, P3 அடுத்தது. ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் இந்த நெஸ்டிங் ஆஃப் பாலிசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இதை சொல்லியிருக்கோம். டைனமிக் டேட்டா மாஸ்கிங்கிறது ஒரு வழி காலம் லெவல் செக்யூரிட்டிக்கு. ரெண்டாவது வழி எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷன். சரி, இது என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷனும் இதே மாதிரி தான், காலம் லெவல் செக்யூரிட்டி தான், அதில் ஒன்றும் வேரி கிடையாது. பட் வந்து என்னென்னா, இது ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ளேயே டேட்டாவை டோக்கனைஸ் பண்ணி, அதாவது என்னென்னா டேட்டாவை மாஸ்க் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணும். புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு இதுக்கு இருக்கிற வித்தியாசம். அதில் டேட்டா அப்படியே தான் ஸ்டோர் ஆகிருக்கும் ஸ்னோஃப்ளேக்குள்ளே. இது வந்து என்னென்னா டேட்டாவை மாஸ்க் பண்ணி தான் ஸ்னோஃப்ளேக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டோக்கனைசேஷனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சென்சிட்டிவ் டேட்டாவை அன்டிசைஃபரபிள் டோக்கன் மூலமாக நம்மளால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷன் எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன்ஸை உபயோகப்படுத்தும். எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். எப்படி உபயோகப்படுத்துங்கிறத இந்த படத்து மூலமாக நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இது ஸ்னோஃப்ளேக். இந்த இது வந்து ஸ்னோஃப்ளேக் படம் போட்டிருக்கு, இதுதான் ஸ்னோஃப்ளேக். ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ளே நம்ம மாஸ்கிங் பாலிசி டிஃபைன் பண்ணியிருப்போம். அது உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். சரிங்களா, பாலிசி எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன் ரெண்டு ஸ்னோஃப்ளேக்குள்ளே இருக்கும். இது என்ன பண்ணும், எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷன் ப்ரொவைடர். இது வந்து ஒரு AWS லாம்டாவாவோ இல்லை வந்து ஒரு அஷூர் ஃபங்க்ஷனாவோ ஒரு GCP ஃபங்க்ஷனாவோ இருக்கலாம். சரிங்களா, இப்போ இது என்ன செய்யும், இது இந்த டோக்கனைசேஷன் வேலையை இது பண்ணும். டோக்கனைசேஷன்னா என்கிரிப்ஷன், டேட்டாவை டோக்கனைஸ் பண்ணுறது. சரிங்களா, டோக்கனைஸ் பண்ணி டோக்கனைஸ்டு டேட்டாவை தான் ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ளே ஸ்டோரே பண்ணும். புரியுதுங்களா? ஸோ வந்துட்டு ஸ்னோஃப்ளேக் உள்ளவே டோக்கனைஸ் டேட்டா தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது இந்த சைடில் வாங்க, அலெக்ஸுங்கிறவர் ஒரு அன்ஆத்தரைஸ்டு யூசர், மீனிங் அவருக்கு ஆக்சஸ் இல்லை. அவர் என்ன பண்ணுவார், இப்போ ஒரு கொரியை ஃபயர் பண்ணார்னா அவர் அப்படியே ஸ்னோஃப்ளேக்குள்ளே இருக்கிற டேட்டாவை அப்படியே பார்ப்பார். ஸோ இந்த ஃபோன் SSNலாம் இந்த டேட்டா எல்லாமே என்னென்னா மாஸ்க்டு டேட்டா தான், இது ஒரிஜினல் டேட்டா கிடையாது. அதான் இது டோக்கனைஸ்டு. இப்போது மார்கன் அப்படிங்கிறவர் ஒரு ஆத்தரைஸ்டு
ஆத்தரைஸ்டு யூசர் அவர் வந்து இதுக்கு கொரியை ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகும், இது உள்ளுக்குள்ளே வரும், உள்ளுக்குள்ளே வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனை கால் பண்ணும், இந்த எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன் டீடோக்கனைஸ் பண்ணி டீடோக்கனைஸ்டு டேட்டாவான ஒரிஜினல் டேட்டாவை இவங்களுக்கு கொடுக்கும். அதுதான் இதனுடைய டிஃபரன்ஸ். இது கம்ப்ளீட்டாக டிஃபரெண்ட் டைனமிக் டேட்டா மாஸ்கிங்க்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளேயே டேட்டா மாஸ்க் ஆகி தான் ஸ்டோர் ஆகிருக்கு ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ளேயே. சரி, இதில் என்ன பெனிஃபிட்ஸு? ப்ரீலோட் டோக்கனைஸ் டேட்டா, இது ஈஸி ரொம்ப உபயோகப்படுத்துறதுக்கு. டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ்க்கு ரொம்ப ஈஸி. டேட்டா ஆத்தரைசேஷன் அண்ட் கவர்னன்ஸ் கிடைக்கும். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் நமக்கு இதில் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் கிடைச்சிரும். நம்ம எப்போதும் போல என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிளுடைய இதை டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல்ல யூசர் இன்ஃபோங்கிற அதே டேபிள், ஏற்கனவே நம்ம பார்த்த அதே டேபிள். ஆனால் இதில் பாருங்கள், இமெயில் வேல்யூ ஆல்ரெடி என்ன ஆயிருக்கு, S5676 முன்னாடி என்ன இருந்தது, ஸ்மித்துன்னு இருந்தது, இங்கே ஜானுன்னு இருந்தது, இங்கே லீசான்னு இருந்தது. பட் இதுலேயே என்ன ஆயிருக்கு, டோக்கனைஸ் ஆகி தான் இதுலேயே ஸ்டோர் ஆகிருக்கு ஸ்னோஃப்ளேக்கில். அதனால தான் நான் தெளிவாக ப்ராக்கெட்டில் டோக்கனைஸ்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரெண்டாவது என்ன, மாஸ்கிங் பாலிசி ஆஸ் யூஷுவல் தான். இதில் இந்த டி இமெயில்னு சொல்லக்கூடியது எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும், இமெயில் டி டோக்கன்கிற மாஸ்கிங் பாலிசியை கிரியேட் பண்ணும். கரண்ட் ரோல் அனலைஸ்டா இருந்ததுன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனை கால் பண்ணி உள்ள வர வேல்யூவை வச்சு அதுக்கு போயிட்டு டி டோக்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுன்னு சொல்றோம். ஆனா அப்படி இல்லைன்னா எல்ஸ் வேல்னா என்ன, ஏற்கனவே டோக்கனைஸ் ஆகி மாஸ்க் ஆகி தான் ஸ்டோர் இருக்கு, அந்த வேல்யூவை வெளியில கொடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆஸ் யூஷுவல் மாஸ்கிங் பாலிசி ஆல்டர் டேபிளை யூஸ் பண்றோம். யூசர் இன்ஃபோங்கிற டேபிளை நம்ம இமெயில் காலம்க்கு இந்த இமெயில் டி டோக்கன்கிற மாஸ்கிங் பாலிசி மூலமா நம்ம இது கூட அட்டாச் பண்றோம். இப்போ சேம் தான். அதே மாதிரி யூசர் 1 சப்போர்ட் ரோலை உபயோகப்படுத்தி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் இன்ஃபோங்கிற கொரியை ஃபயர் பண்ணார்னா என்ன கிடைக்கும், அப்படியே அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல இது வேல் தான் உங்களுக்கு, அதனால அது அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ டேட்டா எப்படி ஸ்டோர் ஆயிருக்கோ அதே மாதிரி வரும். ஆல்ரெடி ஸ்னோஃப்ளேக்குள்ளேயே டோக்கனைஸ் ஆகி தான் இந்த டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு, அதனால அது அப்படியே வரும். இப்போ ஒரு யூசர் அனலிஸ்ட் ரோல் மூலமா இதை ஃபயர் பண்ணார்னா ஒரிஜினல் டேட்டாவான அந்த smith@abc.com, john@xyz.com, lisa@abc.com கூடிய டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். இது அந்த முழு ப்ராசஸை ஃபாலோ பண்ணும். போன படத்தில் பார்த்த மாதிரி இது என்ன பண்ணும், ஒரு எக்ஸ்டர்னல் இந்த டி இமெயிலுங்க கூடிய எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அது போய் அந்த லாம்டா அஷூர் ஃபங்க்ஷன்ஸில் போய் டீடோக்கனைஸ் பண்ணி அந்த டீட்டெயிலை எடுத்துட்டு வந்து நமக்கு இதில் கொடுக்கும். இதுதான் கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸு. இதை நல்லா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோவில் மோஸ்ட்லி நான் உங்களுக்கு அதனால தான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, எந்த இடத்துல டைனமிக் டேட்டா மாஸ்கிங் யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷன் யூஸ் பண்ணுறது, ரெண்டுமே காலம் லெவல் செக்யூரிட்டியை தான் எனக்கு கொடுக்குது. நான் எந்தெந்த இடத்துல எதை சார் யூஸ் பண்ணுறது, ஸ்னோஃப்ளேக் அழகாக ஒரு சூப்பரான டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த டாக்குமெண்டேஷனோட லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் படிச்சுக்கோங்க. முக்கியமான விஷயங்களை நான் இந்த படத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது ப்ரிசர்வேஷன் ஆஃப் அனலிட்டிக்கல் வேல்யூ, அதாவது ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். டைனமிக் டேட்டா மாஸ்கிங்கில் மொத்தமாக ஸ்டார்னு உங்களுக்கு கொடுத்துது. ஆனால் இந்த எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷனில் நம்ம ஒரு லாஜிக்கை வச்சு அந்த அனலிட்டிக்கல் வேல்யூவை ப்ரிசர்வ் பண்ண முடியும், அந்த எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணுற லாஜிக்கை வச்சு. அதனால எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷன் உங்களுக்கு வந்து அனலிட்டிக்கல் வேல்யூவை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீ லோடிங் ஆஃப் டோக்கனைஸ்டு டேட்டா, ஏன்னா நம்ம தான் ஏற்கனவே பார்த்துட்டோம், எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷன் டோக்கனைஸ்டு டேட்டாவை தான் லோடே பண்ணுது ஸ்னோஃப்ளேக்குள்ள. அதற்கு நம்ம எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷனை உபயோகப்படுத்தலாம். இப்போ அதே மாதிரி ப்ரீ லோடிங் ஆஃப் அன்மாஸ்க்டு டேட்டா வேணும்னா டைனமிக் டேட்டா மாஸ்கிங்கை நீங்கள் உபயோகப்படுத்தணும். டேட்டா ஷேரிங்குக்கு டைனமிக் டேட்டா மாஸ்கிங் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷன் டேட்டா ஷேரிங்கை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. டேட்டா ஷேரிங்னா என்னன்னு அப்புறமா பார்ப்போம். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோஸில் வரப்போகுது அதெல்லாம். ஸோ இந்த நாலும் தான் மேஜராக டிஃபரன்ஸு இந்த டைனமிக் டேட்டா மாஸ்கிங்க்கு எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷனுக்கும். ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆத்தரைசேஷன், ஈஸி ஆஃப் யூஸு, டேட்டாபேஸ் ரிப்ளிகேஷன் அண்ட் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் ரிப்ளிகேஷன்லாம் எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். போத் டைனமிக் டேட்டா மாஸ்கிங் அண்ட் ஆல்சோ எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப முக்கியம். இந்த லிங்க் உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. லிமிட்டேஷன்ஸையும் நீங்கள் பாருங்கள். டைனமிக் டேட்டா மாஸ்கிங் எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷனுக்கு என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறதும் அதில் இருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்தது ரோ லெவல் செக்யூரிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். இத்தனை நேரமாக நம்ம
காலம் லெவல் செக்யூரிட்டியை பார்த்தோம், டைனமிக் டேட்டா மாஸ்கிங் பார்த்தோம், எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷன் பார்த்தோம், எப்படி காலம் லெவலில் பண்ண முடியும்னு பார்த்தோம். இப்போ ரோ லெவலில் ஏதாவது இருக்கா சார்? ஆமாம் சார் இருக்குது. ரோ லெவல்லையும் நீங்கள் இதை பண்ண முடியும். நம்மளால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரோஸை மட்டும் ஒரு சில ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ் பார்க்குற மாதிரி செய்ய முடியுமானா செய்ய முடியும். அதை தான் நம்ம வந்து ரோ லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா அங்கே நம்ம பார்த்தது மாஸ்கிங் பாலிசி, இந்த இடத்துல நம்ம பார்க்குறது ரோ ஆக்சஸ் பாலிசி. பேர் மட்டும்தான் வித்தியாசம், ஜென்ரலாக ரெண்டுமே ஒரே மாதிரியான விஷயங்களை தான் பண்ணும். ரோ லெவலில் நம்ம பண்ணுறதுனால ஸ்னோஃப்ளேக் அதை ரோ ஆக்சஸ் பாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம மேப்பிங் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ண முடியும். நம்ம எக்ஸாம்பிளில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் என்ன அந்த மேப்பிங் டேபிள் அப்படின்னு சொல்லி. ஸோ மேப்பிங் டேபிளை உபயோகப்படுத்தி காம்ப்ளெக்ஸான நம்ம ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதே மாதிரி தான் மாஸ்கிங் பாலிசி மாதிரி தான் இதில் கண்டிஷன்ஸு ஃபங்க்ஷன்ஸு எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். ஒரு பாலிசியை நம்ம வந்துட்டு பல டேபிள்களுக்கு பல வியூக்களுக்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியும். படத்தை பாருங்கள், அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, இந்த ஒன்று தான் வித்தியாசம். அந்த இடத்துல மாஸ்கிங் பாலிசின்னு இருந்தது, இந்த இடத்துல ரோ ஆக்சஸ் பாலிசின்னு இருக்குது. அதே மாதிரி பாலிசி கண்டிஷன் ரோ ஃபில்டரிங் லாஜிக், இந்த இடத்துல ரோக்கான ஃபில்டரிங் லாஜிக்கை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி டேட்டா பேஸு டேபிள் லெவலில் இதை நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் வாங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்சர்ட் பண்ணுறதோ அப்டேட் பண்ணுறதோ டெலீட் பண்ணுறதோ ரோ ஆக்சஸ் பாலிசிஸ்னால பண்ண முடியாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டு நாட் கரண்ட்லி ப்ரிவெண்ட் ரோஸ் ஃப்ரம் பீயிங் இன்சர்டட், ப்ரிவெண்ட் விசிபிள் ரோஸ் ஃப்ரம் பீயிங் அப்டேட்டட் ஆர் டெலீட்டட். இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலீட்டோ இதனால் செய்ய முடியாது. செலக்ட் மட்டும்தான் நம்ம இதனால் செய்ய முடியும். ரோ ஆக்சஸ் பாலிசி வந்து என்னென்னா கேன் பி ஆடட் அட் டேபிள் கிரியேஷன் லெவல் ஆர் வியூ கிரியேஷன் லெவல். அப்புறமா கூட நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா டேபிளோ வியூவோ கிரியேட் பண்ணும்போது நம்ம இதை ஆட் பண்ணலாம். ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற டேபிள் வியூக்கு நம்ம அப்புறமா கூட நம்ம அதை ஆட் பண்ணிக்க முடியும். எப்போதும் போல தான் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனு கண்டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸு எதை வேணாலும் நம்ம வந்து இதில் வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும். இதில் இந்த ஹைரார்கி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதாவது வந்து காலம் லெவல் செக்யூரிட்டியில் ஹைரார்கி பார்த்தோம். டேபிளுக்கு முதல்ல, அப்புறமா வியூக்கு, அப்புறமா அதுக்கப்புறமா மேலே இருக்கிற வியூக்கு. அதே இதுதான் இதுக்கும் அப்ளை ஆகும். இப்போ ஒரு ரோ ஆக்சஸ் பாலிசி ஒரு டேபிள் லெவலில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மேலே ஒரு வியூ லெவலில் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மேலே இருக்கிற வியூ லெவலில் பண்ணியிருக்கீங்கன்னா முதல்ல டேபிளை பண்ணும், அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற வியூ, அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற வியூ, லெஃப்ட் டு ரைட். ஸோ டேபிள் 1 ஃபஸ்ட்டு, வியூ 1 அடுத்தது, வியூ 2 அடுத்தது, வியூ n அப்படி அடுத்தது, அப்படியே அடுத்தடுத்து போகும். சரி, ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குங்க. மெட்டீரியலைஸ்டு வியூ, ஏற்கனவே மெட்டீரியலைஸ்டு வியூனா என்னன்னு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இப்போது ஒரு டேபிளில் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ரோ லெவல் ஆக்சஸ் பாலிசியை டிஃபைன் பண்ணியிருந்தா அந்த டேபிள் மேலே உங்களால் மெட்டீரியலைஸ்டு வியூவை கிரியேட் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? இது ரெண்டும் ஒன்று கான்ஃப்ளிக்ட் பண்ணும். மெட்டீரியலைஸ்டு வியூவும் ரோ லெவல் செக்யூரிட்டியும் கான்ஃப்ளிக்ட் ஆகும். கான்ஃப்ளிக்ட் ஆகும்னா ரெண்டையும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு டேபிளுக்கு ரோ ஆக்சஸ் பாலிசி நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேபிள் மேலே உங்களால் மெட்டீரியலைஸ்டு வியூவை கிரியேட் பண்ண முடியாது. ஆப்போசிட்டும் உண்மை. அப்படின்னா என்ன, எந்த டேபிள் மேலே மெட்டீரியலைஸ்டு வியூ நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதன் மேலே உங்களால் ரோ லெவல் ஆக்சஸ் பாலிசியை அப்ளை பண்ண முடியாது. ஸோ மெட்டீரியலைஸ்டு வியூ கம்ப்ளீட் கிராஸ் வித் ரோ லெவல் செக்யூரிட்டி, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ரைட். இப்போ ரோ லெவல் செக்யூரிட்டியை ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நீட்டாக பார்த்துருவோம். சேல்ஸ் டேபிள்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த சேல்ஸ் டேபிள் என்ன இருக்குது? ப்ராடக்ட் இருக்குது, ஸ்பெண்ட் இருக்குது, ரீஜியன் இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த ஸ்பெசிஃபிக் ரீஜியனில் ஃப்ரூட்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்கு, வெஜிடபிள்ஸ் எவ்வளோ விற்றுருக்கு அப்படிங்கிறத இந்த டேபிள் வச்சிருக்கேன். ஸோ இயூங்கிறது வந்து யூரோப்பியன் ரீஜன், அது வந்து ஃப்ரூட்ஸ் 100, வெஜிடபிள்ஸ் 100, 200. நார்த் அமெரிக்கா ரீஜனில் ஃப்ரூட்ஸ் 300, வெஜிடபிள்ஸ் 400. சரி, ரைட், இப்படி இருக்கு. அடுத்தது மேப்பிங் டேபிள். இந்த மேப்பிங் டேபிளில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பாருங்கள். சேல்ஸ் மேனேஜர் ரீஜன் வச்சுருக்கோம். இப்போது இயூ சேல்ஸ் மேனேஜர் ரோல், அதாவது இது ஒரு ரோல், ஸ்னோஃப்ளேக்கினுடைய ரோல். இந்த ரோலை வந்து அந்த இயூ ரீஜனுக்கான சேல்ஸ் மேனேஜர் அசியூம் பண்ணுவார். சரிங்களா? அவங்க அந்த ரீஜனுக்கானவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மேப்பிங்கை இந்த மேப்பிங் டேபிளில் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த நார்த் அமெரிக்கா ரீஜனுக்கு அதே மாதிரி என்ஏ சேல்ஸ் மேனேஜர் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மேப்பிங்கை இந்த நார்த் அமெரிக்கா ரீஜனுக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த டீட்டெயில்ஸை இந்த மேப்பிங் டேபிளில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ ரோ ஆக்சஸ் பாலிசியை நம்ம கிரியேட் பண்ணுறோம். சேல்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த ரோ ஆக்சஸ் பாலிசி. இது ஒரு பூலியனை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இது என்ன பண்ணுன்னு பாருங்கள். இப்போ இந்த சேல்ஸ் மேனேஜர் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் இந்த ஸ்பெசிஃபிக்கான மேப்பிங் டேபிள். சரிங்களா? இப்போ நம்மளுடைய கரண்ட் ரோல் இந்த டேபிளில் இருக்கிற இந்த சேல்ஸ் மேனேஜர் கூட மேப் ஆகிறதன் மூலமாக
இது என்ன பண்ணும்னா சேல்ஸ் ரீஜியன்கிற வேல்யூவை வெளியில் கொடுக்கும். சரிங்களா? இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும் நம்ம அடியில் பார்க்கும் பொழுது. ஸோ இது ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். இந்த மேப்பிங் டேபிள் மூலமாக நம்மளோட கரண்ட் ரோலை இதில் மேப் பண்ணுது. சரி, இப்போ இந்த ரோ லெவல் ஆக்சஸ் பாலிசியை நம்ம ஆல்டர் டேபிள் கமெண்ட் மூலமாக இந்த சேல்ஸுங்கிற டேபிளுக்கு அப்ளை பண்ணிடுறோம். எதுக்கு அப்ளை பண்ணுறோம்? ரீஜியன் ஃபீல்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ரீஜியன் ஃபீல்டுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்கான பாலிசியை அப்ளை பண்ணுறோம். சரி, இப்போ சேல்ஸ் மேனேஜர் ஒன்றுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருனா EU சேல்ஸ் மேனேஜர் ரோலை அசியூம் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ EU சேல்ஸ் மேனேஜர் ரோலை அசியூம் பண்ண அவர் இந்த சேல்ஸ் டேபிளுக்கு எகென்ஸ்டாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேல்ஸ் அப்படிங்கிற கொரியை ஃபயர் பண்ணுறாரு. இப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும்? உங்களுடைய இன்ட்யூஷன் கரெக்ட் தான். EU ரீஜியனினுடைய அவுட்புட் மட்டும்தான் கிடைக்கும். ஏன் அப்படி கிடைக்கும்? EU சேல்ஸ் மேனேஜர் ரோல் அப்படிங்கிறது இந்த EU ரீஜியன் கூட இங்கே மேப் ஆயிருக்கு. ஸோ அந்த EU ரீஜியனுக்கான டேட்டா அவுட்புட்டை மட்டும்தான் இது இதில் அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இவரால் EU ரிலேட்டட் டேட்டாவை மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி சிமிலராக இப்போ நார்த் அமெரிக்காவினுடைய சேல்ஸ் மேனேஜர் இந்த ரோலை அசியூம் பண்ணுறாரு. நார்த் அமெரிக்கா சேல்ஸ் மேனேஜர் ரோலை அவர் இந்த கொரியை ஃபயர் பண்ணும்போது நார்த் அமெரிக்கா ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் அவர் பார்ப்பார் இந்த பாலிசி மூலமாக. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரோ லெவலில் நம்ம ஸ்பெசிஃபிக் ரோஸை மட்டும் ஒருத்தவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கறது நம்மளால இந்த ரோ லெவல் ஆக்சஸ் பாலிசிஸ் மூலமா நம்மளால செய்ய முடியும். சரி, கடைசியா நம்ம ஆப்ஜெக்ட் டேகிங்கை பற்றி பார்த்துருவோம். இப்போ காலம் லெவல் செக்யூரிட்டி பார்த்துட்டோம், ரோ லெவல் செக்யூரிட்டி பார்த்துட்டோம். ஆப்ஜெக்ட் டேகிங்கை பற்றி பார்க்கணும். அது என்னங்க ஆப்ஜெக்ட் டேகிங்? டேகிங் அப்படின்னா என்ன? அது தெரிஞ்சால் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் டேகிங் வந்து புரிஞ்சிடும். இது ஒரு காமனான விஷயம் தாங்க. டேட்டா கவர்னன்ஸில் நம்ம டிப்பிக்கலாக பண்ணுறது தான். இப்போது இந்த டேக் பாருங்கள், இந்த படம் அதுக்கு தான் போட்டிருக்கேன். இப்போ ஜென்ரலாக இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே போய் ஏதாவது வாங்குறீங்கன்னா, இப்போ ஷர்ட் பார்க்குறோம், என்னமோ ஒன்று வாங்குறீங்கன்னா அதுக்கு மேலே டேக் ஒட்டியிருக்கும். சரிங்களா? அந்த டேக் எதுக்கு உபயோகப்படும்? நீங்கள் கடையோடைய சினாரியோலையே யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த டேகை தான் ஸ்கேன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதன் மூலமாக அவங்களால ஈஸியாக ஒரு ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பார்கோட் ஸ்கேனரை வச்சு இந்த டேக் அவங்க ஸ்கேன் பண்ணும்போது அவங்க வந்து ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக இப்போ கீபோர்டில் போட்டு ஒரு ப்ராடக்ட் ஐடியா போட்டு என்ட்ரி போடுறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸசிவ் டைம் ஆகும். இந்த டேக்கிங் மூலமாக அவங்களால அந்த டைமை கன்சியூம் பண்ண முடியும். அதே தான் நம்ம ஸ்னோஃப்ளேக்லேயும் இந்த டேக்கிங் மூலமாக பண்ணுவோம். ஸோ டேட்டா ஸ்டூவர்ட்ஸ்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சென்சிட்டிவ் டேட்டாவையோ கம்ப்ளைண்ட்ஸ் டிஸ்கவரி டேட்டா ப்ரொடக்ஷன் இது எல்லாத்தையும் இந்த டேகிங் மூலமாக அவங்க பண்ணுவாங்க. டேகிங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க, ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு அட்டாச்மெண்ட், அவ்வளோதான். இப்போ ஒரு டேபிள் மேலேயோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயோ நம்ம இந்த டேகை அட்டாச் பண்ணி விடுவோம். ஸோ அந்த டேக் மூலமாக நம்மளால பார்க்க முடியும். இன்னொரு ஐடியல் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கம்பெனியில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஹெச்ஆர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், சேல்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா அந்த டேகை, இப்போ ஹெச்ஆருங்கிற டேகை ஹெச்ஆர் ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் டேக் பண்ணிட்டாங்கன்னா ஸோ நம்மளால் ஈஸியாக ஹெச்ஆர் ரிலேட்டட் விஷயங்களை மட்டும் நம்மளால் போய் பார்க்க முடியும். அந்த மாதிரி நம்மளால் டேகை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த மாஸ்கிங்க்கும் இந்த டேப் யூஸ் பண்ண முடியும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேகிங்கிறது ஒரு ஸ்கீமா லெவல் ஆப்ஜெக்ட். அதை வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஸ்னோஃப்ளேக் ஆப்ஜெக்ட் மேலேயும் அசைன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸ்னோஃப்ளேக் வந்து டேகை வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவாக ஒரு கீ வேல்யூ பேராக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டேக் வந்து ஒரு ஸ்கீமாக்கு வந்து யூனிக்காக இருக்கணும். அந்த டேக்கினுடைய வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கணும். மேக்ஸிமமாக நம்ம வந்து ஒரு 50 டேகை வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் மேலே நம்மளால் அட்டாச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த டேகை உபயோகப்படுத்தி மாஸ்கிங் பண்ண முடியும். அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம்னா ஒரு அக்கௌண்டிங்ன்ற நேமை கொண்டு ஒரு டேகை இந்த கவர்னன்ஸ் டாட் டேக்ஸுங்கிற ஸ்கீமாக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ யூஸ் ரோல் டேக் அட்மின், இந்த ரோலுக்கு அந்த ஆக்சஸ் எல்லாமே இருக்கும். ஸ்கீமா வந்து கவர்னன்ஸ் டாட் டேக்ஸு, அதில் வந்து கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் டேக் அக்கௌண்டிங். ஸோ இந்த கமெண்ட் மூலமாக நம்ம இப்போ வந்து என்னென்னா அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேகை நம்ம கிரியேட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம மாஸ்கிங் பாலிசிஸ், இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அக்கௌண்ட் நேம் அக்கௌண்ட் நம்பர் இந்த 2 காலம்ஸ்க்கும் 2 டிஃப்ரெண்ட் மாஸ்கிங் பாலிசி கிரியேட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்க. கரண்ட் ரோல் அக்கௌண்ட் அட்மின் ரோலாக இருந்தால் வேல்யூவை கொடுக்கும், இல்லைன்னா ஸ்டார் 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 மாஸ்க்டுன்னு கொடுக்கும். இங்கே அதே மாதிரி தான் அக்கௌண்ட் அட்மின் இருந்தால் வேல்யூவை கொடுக்கும் அக்கௌண்ட் நம்பருக்கு, இல்லைன்னா -1 அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இதுதான் இந்த 2 மாஸ்கிங் பாலிசியும் பண்ணும்.
இப்போ இந்த மாஸ்கிங் பாலிசியை அக்கௌண்டிங் டேக் கூட அட்டாச் பண்ணுறோம். முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், மாஸ்கிங் பாலிசியை டேபிள் கூட அட்டாச் பண்ணோம். ஆனால் இப்போ டேக் கூட அட்டாச் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த எவ்வளோ மாஸ்கிங் பாலிசியை வேணாலும் நம்ம இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண 2 மாஸ்கிங் பாலிசியையும் இந்த அக்கௌண்டிங்ன்ற சொல்லக்கூடிய டேக் கூட நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த டேகை நம்ம டேபிள் கூட அட்டாச் பண்ணுறோம். எப்படி இப்போ வந்து இப்போ டேகு கூட பாலிசி, இப்போ டேகை டேபிள் கூட அட்டாச் பண்ணுறோம். ஸோ இந்த அக்கௌண்டிங் டேகை இந்த finance.accounting.name நம்பருங்கிற டேபிள், இந்த நேம் நம்பருங்கிற டேபிள் கூட நம்ம வந்து இதை வந்து அட்டாச் பண்ணிட்டோம். சரி, இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ அக்கௌண்டிங் அட்மின் அப்படின்ற ஒரு ரோலை வச்சுக்கிட்டு நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் நேம் போட்டால் எனக்கு இந்த அக்கௌண்ட் நேமு அக்கௌண்ட் நம்பர் ரெண்டுமே தெளிவாக டைரெக்டாக தெரியும். அதுவே இப்போ அனலிஸ்ட்டுங்கிற ரோலை வச்சுக்கிட்டு நான் அதே கொரியை ஃபயர் பண்ணால் இங்கே சொல்லியிருக்கிற மாஸ்க்டு இங்கே சொல்லியிருக்கிற -1 தான் எனக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிட்டோம், டேக் வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு இந்த காலம் லெவல் செக்யூரிட்டியை நம்ம வந்து இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் டேக்கிங்கான ஒரு யூஸ் கேஸ். சரிங்களா, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு பிரமாதமான பிளாகுங்க இது, காலம் லெவல் செக்யூரிட்டிக்கு விகாஸ் ஜெயின் எழுதியிருக்காரு. இந்த பிளாக் ரொம்ப நல்லா இருக்குது. நான் இந்த பிளாகினுடைய லிங்கை எப்போதும் போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை கோ த்ரூ பண்ணுங்கள். இதில் எல்லாம் இருக்குது பாருங்கள். டைனமிக் டேட்டா மாஸ்கிங் எப்படி ஒர்க் ஆகும், எக்ஸ்டர்னல் டோக்கனைசேஷன், இன்ஃபேக்ட் இந்த படத்தை தான் நம்ம அதில் போட்டிருக்கோம், அதில் எப்படி ஒர்க் ஆகும், டேட்டா மாஸ்கிங் பாலிசிஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இதுவும் நான் ஆல்ரெடி நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரியான சினாரியோஸ் இருந்தால் எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகும், பில்டினா என்னென்ன இருக்குது, ரன் டைமில் எப்படி வரும், இந்த ஹைரார்க்கிலாம் எப்படி ஒர்க் ஆகும், டேட்டா ஷேரிங்கில் மாஸ்கிங் பாலிசிஸ் எப்படி ஒர்க் ஆகும், எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. ரொம்ப நல்ல பிளாக். நான் இதை பற்றி சொல்லியே ஆகணும், அதனால தான் நான் இதை பற்றி சொல்கிறேன். அந்த பிளாகை ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள். சின்ன பிளாக் தான், ரொம்ப பெரிய பிளாக் இல்லை. ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எப்போதும் போல தான் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் எழுதுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் என்னை வளர்த்துக்க முடியும், நீங்களும் உங்களை வளர்த்துக்க முடியும். கற்றனை தூரும் அறிவு.